அது நம்ம எப்படி வேணா பார்க்கலாண்ணே. இப்ப ரஹ்மான் சார் மாரி ஒருத்தர் வந்து அத ட்ரீட் பண்றாங்கன்னா, நம்ம மொறப்படி பாலு சார் அவங்க ஃபேமிலி கிட்ட கன்சல்ட் பண்ணி, அப்பாவோட வாய்ஸ் நாங்க யூஸ் பண்ணிக்கலாங்களா? இந்த டெக்னாலஜி இருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்களான்னு. அவங்க ஓகே சொல்லி ஒரு என்ஓசி வாங்குனதுக்கு அப்புறம் தான் ரஹ்மான் சார் யூஸ் பண்றாரு. ரஹ்மான் சார் இப்ப வந்து ஷாகுல் ஹமீது இருந்தாரு. ராசாத்தி அவரு, நம்ம காலமான என்னுடைய நண்பன் பம்பா பாக்யா. அவங்க ஒரு ஒரு சாங்ல இவங்க 2 பேர் வாய்ஸும் யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணிட்டு ரஹ்மான் சார் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் அவங்க கிட்ட வாங்கி, அவங்க பாடும்போது என்ன பேமெண்ட் வாங்கியிருப்பாங்களோ, அந்த பேமெண்ட் அவங்க வீட்டுக்கு போச்சு. அந்த மாரி ஹெல்த்தியா இருந்தா நல்லா இருக்கும்ண்ணே. ஆ திடீர்னு இப்ப நான் பேசுற மாரி யார் வேணா ரெக்கார்ட் பண்ணலாமா? யார் வேணா இது பண்ணலாம். அது அந்த வகையில ஹேண்டில் பண்றது தான். ஒரு குழந்தைய நம்ம வளர்க்கறது தானே. அது எப்படி வேணா நம்ம கண் பார்வையில வளர்ந்தா, அது நல்ல பிள்ளையா வளரும். அந்த ஒரு விஷயம் தான் அது. ம். அண்ணே வரணும்ண்ணே. ஆமாண்ணே. அதுக்கப்புறம் நான் வீட்லயே உட்காந்துருப்பேனே. இப்போ கிறிஷ் தேவையில்ல. கிறிஷ் வாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சிங்கரை வச்சு பாட வச்சுட்டு என் வாய்ஸ்க்கு மேட்ச் பண்ணி அந்த மாதிரி இருக்கு. பட் அதுக்கு இந்த ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு அவனே கூப்பிட்டு பாட வச்சிடலாமேன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோங்கிறது தானே முக்கியமான விஷயமா இருக்கு. அது தப்பாவும் கொண்டு போகலாம், அது அழகாவும் கொண்டு போகலாம். சார் கடவுள் புண்ணியத்தில் இப்போ நல்லா போகுதுங்க சார். 2024லேருந்தே ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு சார். இப்போ ஜெயராஜ் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், யுவன் சார், இப்போ ரஹ்மான் சார், இவங்க எல்லாருமே இப்போ கான்சர்ட் ஃபீல் கொண்டு வந்து இப்போ எல்லா சிங்கர்ஸும் இப்போ எங்கள் பேட்ச் சிங்கர்ஸ்லாம் நாங்கள்லாம் இப்போ எல்லாரும் லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக போகுது சார். இது ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. ரெக்கார்டிங்ஸ் முன்ன மாதிரி இல்லை, இப்போ குறைஞ்சி போச்சு. ஏன்னா சிங்கர்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதுவரை தவிர, பட் லைவ் ஷோ கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். கடவுள் நல்லா தான் பார்த்துருக்காரு. புதுமுக மியூசிக் வரும்போது ப்ளஸ் வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களா சார்? இதுக்காக பழைய ஆளுங்களை சார் ஃப்ரெஷ் வாய்ஸ் கொடுங்கன்றோம். தயவு செஞ்சு என்ன கூட நாங்கள் பாடி பேர் வாங்கி வச்சிருக்கு கடவுள் புண்ணியத்தில். புது சிங்கர்ஸ்க்காக வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு. இப்போ வர மியூசிக்கர்ஸ் எல்லாம் அவங்க தான் பாடுறாங்க. ஸோ சிங்கர்ஸ் இது மறைஞ்சு போச்சு. அதான் நான் இப்போ ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன் சார். சிங்கர்ஸ் எல்லாம் படத்துக்காக பாடணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. எல்லாரும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் சொந்தமாகவே இசையமைச்சு பாடலாம்ல சார். இப்போ எல்லாம் இவ்வளோ பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, என்னென்னமோ இது இருக்குது. நாமளே அப்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தேவையில்லை.